அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிக சக்தி வாய்ந்த ஒரு காட்டேரி அம்மனோட மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். காட்டேரி அம்மன்ன்றது யார் அப்படின்னா, பார்வதி தேவியோட ஒரு அவதாரம் தான் காட்டேரி அம்மன். இந்த காட்டேரி அம்மன் கருமை நிறத்திலையும் கருப்பு வஸ்திரம் அணிந்தும் கோரைப்பற்களோடையும் விரிந்த தலையோடும் தான் இருப்பாங்க. இவங்க ஒரு உக்கிரமான ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க. அப்போது இந்த அம்மனை நமக்கு வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. எதிரிகளோட எண்ணத்தில் நம்ம அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தால் கூட அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வராத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு உபாசன முறை தான் இந்த காட்டேரி அம்மனோட மந்திரம். இந்த மந்திரம் சொல்லனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, நம்ம திசைக்கட்டு போட முடியும், மாந்திரிகத்தில் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும், அதுவும் மிகவும் எளிமையாக நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அப்போது நம்ம இதுக்கு எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா, முதன்முறையாக ஒரு அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிங்க. அமாவாசை அன்னைக்கு ஒரு வாழை இலை வச்சு அதில் புழுங்கரிசி சாதம் வச்சு அசைவ படைகள் அனைத்தையும் சுட்டு வைக்கணும். ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு விநாயகர் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மொத்தம் 108 ஊர் வச்சு 21 நாள் சொல்லணும். நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கையிலே உங்களோட கனவுகளில் கெட்ட கனவுகள் வர்றது, ஒரு பெண் உங்களுக்கு ஏதேனும் பொருள் தர மாதிரிக்க கனவுகள் வந்தாலே இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்றதான் அர்த்தம். சரிங்களா? நீங்கள் கனவுகளில் பயமுறுத்துகிற மாதிரிக்க கனவுகள் வர்றது, இந்த மாதிரி அதே போல் இரவு நேரங்களில் உங்களுக்கு ஏதேனும் கருப்பு ரூபம் ஒரு நொடி போகிற மாதிரிக்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. மந்திரம் கொஞ்சம் பெரியதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தினால ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதே போல் இந்த மந்திரம் ஒரு டைம் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஆயுசு இருக்க வரைக்கும் இந்த தெய்வமானது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எதிரிகளால் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஏவலோ இல்லை ஒரு பிரயோகமோ நீங்கள் பண்ணிங்கன்னா அதை உங்களை தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். ஏன்னா காட்டேரி அம்மன்ன்ற ஒரு தெய்வம் எவளுக்கு போனாலே அது எந்த தெய்வத்தினாலையும் அவ்வளோ எளிமையாக எடுக்க முடியாது. சரிங்களா? இதோட மந்திரம் முதன்முறையாக அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். மொத்தம் 21 தினங்கள் 108 ஊர் வச்சு ஜெபம் பண்ணணும். இந்த பூஜை முறைக்கு வஸ்திரம் நீங்கள் கருப்பு வஸ்திரம் நீங்கள் உடுத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்திரர் இந்த மும்மூர்த்திகளும் சன்னதமாக குடமுருள சங்கூர்ல சக்கரமுருள சூளமுருள சுடுகாட்டளவு குண்டு திரண்டு கால வைரவனை கட்டு 8 திக்கு 16 கோணமும் கட்டு மலையாள பகவதி ஊவும் மலையாள பகவதி தட்சிணாமூர்த்தி ஆதிபசந்தரி பெண்மோகினியே காட்டேரி காட்டேரி இரத்த காட்டேரி பவள காட்டேரி வெட்டுப்பட்டவன் குத்துப்பட்டவன் நஞ்சு தின்றவன் அருக்கொண்டவன் அமரப்பட்டவன் அருவாள்பட்டவன் கும்பூட்டவன் குழல்பட்டவன் பேத பூத பிசாசுகள் பில்லி சூனியம் பிரம்மராட்சசி முதலாக ஏறி பேசி ஆக்கிர சீக்கிர கேர் பண்ணறா. இதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நான் கண்டிப்பாக எழுதி கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து படித்து நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லையில் அனுபவம் வாய்ந்தவங்க சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் கணபதி சித்தி எடுத்துருக்கணும். அதே போல் உடல் கட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். தைரியம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.